Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. நம்ம இப்போ பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னா திருக்குறளில் முக்கியமாக படிக்க வேண்டிய அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு. ஸோ அதாவது ஒரு 36 அதிகாரம் இருக்குது. இந்த 36 அதிகாரத்தை தான் நான் பெய்டு பேட்ச்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ இந்த திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரல் தமிழ்லையும் வரும், யூனிட் 6 அதாவது பழைய யூனிட் 8லேயும் வரும். ஜென்ரல் தமிழில் இத்தனை அதிகாரம் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. பட் யூனிட் 6 அதாவது யூனிட் 8ல் வந்து அப்படி டெஃபினிஷன் எதுவும் கிடையாது. அதனால் நான் வந்து பெய்டு பேட்சில் ஒரு 36 அதிகாரம் நடத்தியிருக்கேன். அதை தான் இப்போ ஷோ பண்ண போகிறேன். அதே மாதிரி திருக்குறளுக்கு எங்கிட்ட இருக்கிற பிடிஎஃப் அதை வந்து நம்மளுடைய காலாக் அகாடமி அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்றபடி இதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு யூஸ் பண்ணுறேன், அதையும் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ திருக்குறளில் படிக்க வேண்டிய முக்கியமான அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பாங்கன் ஜிஎஸ் பேட்ச் யூனிட் 8 யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ். ப்ரைஸ் வந்து 2222 ரூபா. ஜிஎஸ்ல இந்த டாப்பிக்கில் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளில் நம்ம நோட்ஸில் இருந்தால் பெரும்பாலும் கேள்வி வந்துச்சு. குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 9லாம் 100% வந்துச்சு, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லாம் 100% அதுக்கு ப்ரூஃபே போட்டிருக்கோம். நுண்ணுரை அப்படிங்கிறது தமிழ் பேட்ச் 1600. இது நம்ம காலாக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப். ப்ளே ஸ்டோரில் போய் காலாக் அகாடமி அப்படின்னு ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள், நம்மளோட ஆப் வந்து ஷோ ஆகும். ஏன்னா ஃபுல்லாக டைப் பண்ணால் தான் ஆப் வந்து ஷோ ஆகுது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து இது நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திருக்குறளில் படிக்க வேண்டிய முக்கியமான அதிகாரங்கள்: அன்புடைமை, பண்புடைமை, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறையுடைமை, நட்பு, வாய்மை. இதை முதல்ல 10 அதிகாரமாக படிச்சுக்கோங்க. அடுத்து காலம், வலியறிதல், ஒப்புரவறிதல், செய்நன்றி அறிதல், சான்றாண்மை, பெரியோரை துணைகோடல், பொருள் செயல்வகை, வினைத்திட்பம், இனியவை கூறல், ஊக்கமுடைமை. அடுத்து விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, வினை செயல்வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், நடுவுநிலைமை, கூடா ஒழுக்கம், இந்த கல்லாமை அதாவது படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறது, படிக்காமல் இருக்கிறது, செங்கோன்மை, புறங்கூறாமை, அருளுடைமை, நட்பாராய்தல், ஒற்றாடல், இறைமாட்சி, கல்லாமை. சரி சார், ஒரு 36 அதிகாரம் மட்டும்தான் கொடுத்துருக்குறீங்க, அப்போ இந்த 36 போதுமா, இதை தாண்டி நான் வேறு எதுவும் படிக்க வேண்டாமா? எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஜென்ரல் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா 20 அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வினை தூய்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துலேருந்து கேள்வி வந்துருந்துச்சு, ஒரு திருக்குறள் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக எல்லா தேர்வுகளுக்குமே இந்த 36 அதிகாரங்களையும் படிச்சுக்கோங்க. பெரும்பாலும் இதை தாண்டி வர்றதில்லை, மிஞ்சி வந்தாலுமே ஒரு கொஸ்டின் தான் வெளியே போகும். ஸோ இப்போ இந்த 36 படித்து வைக்கிறது ஈஸி தானே. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த 36 அதிகாரத்தில் ஒரு சில திருக்குறள் வந்து நம்ம ஆல்ரெடி டெய்லி எங்கேயாவது படிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்போம். அப்போது இப்போ இந்த வலியறியல் தான் பார்த்தீங்க அப்படின்னா வினை வழியும் மாற்றான் துணை வழியும் அப்படின்னு அந்த குறள்லாம் நிறைய இடங்களில் படிச்சிருப்போம். அதனால் இதில் பெரும்பாலான முக்கியமான குறள்கள் அடிக்கடி நம்ம படித்ததான். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அரசர் தொடர்புடைய திருக்குறள் படித்து வச்சுக்கணும். நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அரசர் தொடர்புடைய திருக்குறள்கள் படித்து வச்சுக்கோங்க. பொண்ணுள்ள மன்னரை சேர்ந்து ஒழுகுதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரசர் ரிலேட்டடான திருக்குறள், ஒரு நாட்டில் எப்படி அரசாட்சி நடக்கணும் அப்படிங்கிறது அது ரிலேட்டடான திருக்குறள். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் அளவில் கொஞ்சம் முக்கியமானது. பட் பிலிம்ஸ்க்கு இந்த 36 போதும். சரியா? இப்போ நான் பெரும்பாலும் திருக்குறள் நடத்தும் போது ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது இந்த திருக்குறள் மூலமும் விளக்க உரையும் புலவர் நன்னன் அப்படிங்கிற ஒரு புக். இந்த புக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த புக்கு வந்து 295 ருபீஸ் வந்து போட்டிருப்பாங்க. நான் புக் ஃபேரில் வாங்கும்போது ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வாங்க முடிஞ்சது அப்படின்னா இந்த புக்கு வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய கூகுள்லே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க, நீங்கள் அதை வச்சும் படிச்சுக்கலாம். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுக்கு என்கிட்ட சில பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து நம்மளுடைய காலாக் அகாடமியோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் போடுறேன். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இந்த 36 திருக்குறள் பார்த்தீங்க 36 அதிகாரங்கள் வந்து கட்டாயம் படித்து வச்சுக்கணும். சரி சார், இந்த 36 அதிகாரம் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா நான் எப்போவுமே சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், கட்டாயம் பாருங்கள். ஏன்னா திருக்குறளில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் கொடுத்தது இப்போ கொஸ்டினில் கேட்பாங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதலமைச்சரோ அமைச்சரோ பிரதமர் அவர்களோ இவங்க யாராவது திருக்குறள் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை படிக்கணும். முதலமைச்சர்,
அமைச்சர், இந்த மாதிரி முக்கிய பிரமுகர்களுக்கு சொன்ன அந்த திருக்குறள். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி நோட்டில் இருக்கிற திருக்குறள். சரியா, நம்ம ஆல்ரெடி பாலிசி நோட்ஸில் இருக்கிற திருக்குறள் வந்து போட்டாச்சு. இந்த ரெண்டும் போடலை, இந்த ரெண்டையும் நான் போட்டு கொடுக்குறேன். ஏன்னா எத்தனையோ நல்லா படிக்கிற மாணவர்கள் திருக்குறளில் மதிப்பெண்கள் இழக்கிறாங்க. அதனால் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இந்த முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், பிரதம மந்திரிகள் இவங்க சொன்னது வந்து நம்ம அப்பப்போ நம்மளோட டெலிகிராம் சேனலில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் போடலை, ஒரே ஒரு பார்ட்டு தான் போட்டிருக்கேன். இந்த எக்ஸாமுக்குள்ளே அடுத்த மீதி இருக்கிற பார்ட்டும் போட்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த இரும்பின் தொன்மை செஷன் போட்டேன், நெல்லின் தொன்மை, தமிழ் எழுத்தின் தொன்மை போடலை. மேக்ஸிமம் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன் அந்த செஷன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது செஷன் வேணும்னாலும் சொல்லுங்கள், அந்த செஷன் போட்டு தரேன். ஓகே. ஸோ பாங்கன் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ் 2222 ரூபா. அதே மாதிரி நம்மளுடைய அஃபீஷியல் ஆப் காலாக் அகாடமி அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.